அப்ப அவருடைய நம்பிக்கை, என் மகன் ஆண்டவர் பலி செலுத்த சொன்னாலும் திருப்பி அவனை உயிரோடு எழுப்பி தர அவரால் முடியும் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை வாயினால் என்ன பண்ணாரே, அறிக்கையிட்டார். இன்றைக்கு நம்முடைய வார்த்தை, நம்முடைய நம்பிக்கையை வார்த்தையிலே அறிக்கைப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? அது மாத்திரமல்ல, அந்த இவங்க கேட்டாங்க, யாரு அந்த வேலைக்காரர் மகன் கேட்டான், என்னப்பா ஆட்டுக்குட்டி இருக்கு, ஆட்டுக்குட்டி இல்ல விறகுதான் இருக்கு, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கண்டுபிடிக்கான ஆட்டுக்குட்டி அவர் தன்னுடைய நம்பிக்கையை அவர் அறிக்கையிடுவதில் உறுதியா இருக்கும் போது பொங்கலை சுத்தின ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல உடனே அவர் கரத்தை ஓங்கும் பொழுது வெட்ட ஆரம்பிக்கும் போது தேவதூதர் அவருடைய கரத்தை பிடிச்சாரு. ஆட்டுக்கு அந்த வலிக்கு வேண்டிய தகனம் ஆடு நெடியாக ஆயுதமாக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவங்கள் சொல்றோம், ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் சரீர பிரகாரம் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே எல்லாவற்றையும் நாம் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அதற்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுல அடுத்து வந்து எலியேசர் அவருடைய வேலைக்காரர் ஆபிரகாம் வேலைக்காரர் சொல்றாரு, பெண்ணை பார்க்க போகும்போது அவர் தன்னுடைய அறிக்கையிடுறாரு. அவர் எப்படி அறிக்கையிடுறாரு, நான் தண்ணீர் துறவண்டைக்கு போவேன், அப்போ பெண்களெல்லாம் தண்ணி எடுக்க வருவாங்க, நான் வந்து எனக்கு குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு எந்த பொண்ணுகிட்ட கேட்கணும், நீரும் குடியும் உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் பார்ப்பேன் என்று எந்த பொண்ணா சொல்றாளோ, எந்த பெண் சொல்கிறாளோ அவள் தான் என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற மனைவி என்று சொல்லி நான் அறிந்து கொள்வேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அவள் உறுதியாக இருந்தாள். எந்தெந்த பகுதியில நம்ம இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம், எந்தெந்த காரியங்களை நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் நம்ம உறுதி இல்லாதவர்களாக, விதையற்றவர்களாக, ஞானமற்றவர்களாக, மதியற்றவர்களாக அநேக காரியங்களில் நாம் காணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, காலேப் யோசுவாவை குறித்து உங்களுக்கு நல்லா சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க 14 பேர் சுற்றி பார்க்க போனாங்க கானான். 10 பேர் செய்தி ஐயோ அதை பிடிக்க முடியாது, அங்கே அவையெல்லாம் கடவுள் தர மாட்டாரு, ஐயோ அப்படின்னு அதை பற்றி ரொம்ப பிரபலமா பேசுறாங்க. ஆனா யோசுவாவும் காலேப் மாத்திரம் வார்த்தையை கேட்கவே அவங்களுக்கு காது எரியுது. வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அமர்த்தி ஜனங்களை அமர்த்தி பேசாதீங்க, ஆண்டவர் மட்டம் தட்டி பேசாதீங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை செஞ்சாரு, பின் சந்ததியாகிய நமக்கும் அதை செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார், நீங்க இப்படியா பேசுவீங்கன்னு சொல்லி அதை நாம் எழுதி சோதரித்துக் கொள்ளலாம். அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களுக்கு போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் அறிக்கையிட்டு உறுதியோடு அவர்கள் பேசுகிறபடினாலே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாம் வனாந்தரத்தில் என்ன செய்கிறார்கள், கானானின் ஆசீர்வாதங்களை இந்த வருடத்துடைய கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ இப்பயே நாம் ஆண்டவருக்கு உப்புரவாகும். ஆண்டவரே, இந்த நாட்களை என்னை தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன், நானே என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் நான் உறுதி இல்லாதவராக என்னுடைய வாயினால நான் என்னுடைய நம்பிக்கையை நான் அறிக்கையிடல, நான் அவிசுவாசமா பேசினேன், அவிசுவாசமா நினைச்சேன், நடந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகம் யார் யார் ஒப்பு கொடுப்போமா நம்ம அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரியவர்கள் யார் இறுதி விழாவை நம்ம சிந்தித்தோம். அப்போ அந்த ஆவிக்குரியவர்களுடைய குணாதிசயங்களை லைட்டா நம்ம டச் பண்ணி நம்ம போயிடுவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, ஆவிக்குரியவர்கள் முதல்ல எப்படி பாருன்னா 2ஆம் அதிகாரத்துல 3-4 வசனம் சொல்லுது, 4-5 வசனம் சொல்லுது, அவனவன் தனக்குரியவைகளை பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடந்தது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆவிக்குரியவர்கள். நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர், அப்படி இப்படி நம்ம சொல்றோம், நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்,
பாவத்தையே தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனா படிப்புல இல்லாமையா இருந்தாரு, பல மொழிகள் தெரிஞ்சவராக இருந்தாரு. அங்க உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, ஏய் நாங்க லண்டனுக்கு போறோம், அங்க உள்ள யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், டிரான்ஸ்லேட் பண்ண ஹால்ல நீ வா அவங்களோட அப்படின்னு கூட்டு போனாங்க. அப்போ அங்க போனா லண்டன் மாநகரத்துல சிறு பிள்ளைகள் குடிச்சிட்டு அப்படி வீதியில படுத்து கிடக்காங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு களவு பொய், இன்னும் சின்ன பிள்ளைகள் ரொம்ப கெட்டு பிள்ளைய சிறு பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து அவர் வேதனைப்பட்டு அப்போ ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அனாதை பிள்ளைகளை தகப்பனாக அவர் மாறினார். இந்தியாவுக்கு வந்து எல்லா தேவைகளுக்கும் நான் உண்மை என்னுடைய நம்பிக்கை உண்மையதான் இருக்கும் ஆண்டவரே, நான் எந்த மனிதர்களை எதை கேட்க மாட்டேன்னு சொல்லி வாடகைக்கு கட்டணங்களை எடுத்து அனாதை பிள்ளைகளை கொஞ்சமா பொறுக்கி எடுத்து வளர்த்து 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் 10,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை அனாதை பிள்ளைகளை அவர் வளர்க்கிற ஒரு தகப்பனாக அவர் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவருக்கு 700 கோடி என்ன வந்துச்சா அந்த யாரோ அந்த 700 கோடியை சமூக சேவைக்காகவே செலவிட்டு அவனவர் தனக்கானவைகளை பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுகிற சிந்தையே நம்மளிலும் இருக்க கடவுளே. அப்போ ஆவிக்குரியவருடைய குணாதிசயங்கள் இந்த நாட்டில் 117 கல்வி ஸ்தாபனங்களை நிறுத்தினாரு. அவர் பாருங்க 50,000 ஜோம் பண்ணியிருக்காரா, அவர் எண்ணி குறிச்சு வச்சுக்காரா, 50,000 ஜோம் கண்ணில் நிறைய ஜோம் பண்ணாரா, 50,000 ஜோங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா. அதுல 30,000 ஜோங்களுக்கு 24 மணி நேரத்துல 24 ஹவர்ஸ்ல பதிலை பெற்றுக்கொண்டே குறிச்சு தன்னுடைய நாள் குறிப்பேட்டில் அவர் எழுதியிருக்கிறாரு. 200 முறை அந்த பைக்ல வாசித்தாரு, 100 முறை முழங்காலையே தேவனுடைய வார்த்தையை வாசித்திருக்காரு. அப்போ ஜார்ஜ் முல்லர் அவருடைய அனாதை பள்ளிக்கூடத்தை ஆண்டவர் ரொம்ப அற்புதமா அவெல்லாம் பெரிய சாட்சியே சொல்ல முடியாது. காலை உணவையெல்லாம் அற்புதமா சிந்திச்சாங்க. அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக கிறிஸ்துவை சிந்தையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரத்துல 5-6 வசனம் சொல்றது தாழ்மை. ஆண்டவருடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்ம கொண்டாட போகிறோம். பெருமை ஆண்டவர் தாழ்மை ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாழ்மைனா எப்படி, அது உள்ளத்துல இருக்கணும், சும்மா வெளிப்படையா இருக்கக்கூடாது. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா ஒரு ஆலயத்துல ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் அடிக்கடி பெரியவங்களா இருக்கிறதுனால ஜோமனை சொல்றாங்க அந்த அம்மாவை. அதனால ஆண்டவரே இந்த குப்பை, இந்த கிழங்கிட்ட குப்பையை காத்துவே, குப்பை தூசி அப்படி புழு ஆண்டவரே புழு விழுந்து காய்ச்சி அப்படி ஜோம் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் சேட்டக்கார பிள்ளை சேட்டை செய்யற பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பாட்டி கடைக்கு போயிருக்காங்க அந்த தெருவுல. அப்ப அந்த பையங்கள்லாம் சேர்ந்துட்டு எனக்கு உப்பு போகுதா, எனக்கு புழு தூசி போகுதா அடிக்கடி கேள்வி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பாட்டிக்கு வந்ததான் பொத்துக்கிட்டு வந்துச்சான், அப்படி வந்துச்சான். உடனே நாளைக்கு சொல்லுவா ஹாஸ்பிட்டல் வந்து குருவானத்தை வந்து என்ன நீங்க சண்டே ஸ்கூல் நடத்துறீங்க, சண்டே கிளாஸ் நடத்துறீங்க, இப்படி பிள்ளைங்க வளர்த்துட்டாங்க, இப்படி என்னதான் சொல்லித்தாரீங்க சண்டே கிளாஸ்ல, நீங்க இப்படி சொல்றா அப்படி சொல்றாங்க, கேள்வி பண்றாங்க, அத்தனை பேர் கத்துல அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வாங்க தனியா கூட்டு போய் நீங்க அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க ஜோம் பண்ணுவீங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், நீங்க வந்து சும்மா உதட்டளவுல தான் ஜோம் பண்ணிருக்கீங்க, இருதயத்துல தாழ்மை உங்களுக்கு இல்ல. இருதயத்துல தாழ்மை இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா? கோவம் வராது. ஒரு 3 நாளைக்கு சொல்லிட்டு திரிவாங்க, கேள்வி பண்ணுவாங்க. ஐயோ நம்ம எப்படி பேசினாலும் இந்த பாட்டிக்கு கோவம் இல்லை, என்ன செய்வாங்க எப்படி இருக்குது நம்மளை சீர்தூக்கி பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அடிமை ஒரு அடிமை வந்து சுதந்திரமா இருக்க முடியாது. அவன் என்ன எஜமான சொல்றாரோ அப்படிதான். அதுபோல ஆவியானவர்கிட்ட ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு செய்யற பழக்கம் நம்ம இந்த நாள் கொண்டு நமக்கு அதிகமாக இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்து ஆவிக்குரிய குணாதிசயங்கள்ல தேவ சத்தம் கேட்கணும், தேவ சித்தம் செய்யணும். தேவ சத்தமே கேட்கிற பழக்கம் நமக்கு இருக்குதா? தேவ சத்தம் கேட்கிறவங்க மனசுல பிரியப்பட்ட மாட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய புகழ்ச்சியை விரும்ப மாட்டோம். அதான் வாசி பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அந்தரங்கமான சில காரியங்களை ஆவியானுடைய கிறிஸ்தவர்கள் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய சில காரியங்களை அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார்னா, நீ உன்னுடைய தர்மத்தை மனுஷன் புகழப்படுவதற்காக, மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக எதையும் எந்த தர்மத்தையும் யாருக்கும் எதையும் கொடுக்காத, மனுஷன் காணும்படியாக புகழும்படியாக நீ செஞ்சுட்டேன்னா இங்க ஒரு பலம்
மனுஷன் புகழப்படுவதற்காக தானம் தருவாங்க, தசம பாகமாக காணிக்கையா எதா இருந்தாலும் யாருக்கு எந்த உதவியை கிறிஸ்துமஸ் நாட்களிலே கஷ்டப்பட்டவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு இவங்களுக்கு நம்ம எங்க செஞ்சாலும் நம்மளுடைய ஊழியர் எதை குறித்தும் நம்ம என்னது மனுஷனுக்கு தெரியவும் சொல்லி நம்ம எதை செய்யறோமோ அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று அந்தரங்கமாக தர்மம் செய்யுங்க, அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணுங்க, அதிகமா அந்தரங்க ஜெபம் அந்தரங்கத்துல உபவாசம் இருங்க. அப்போ நீங்க வெளியிறக்கமான பலனை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எல்லா கண்களை மூடுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? அதாவது வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பதை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்மளோடு பேசினார். இந்த செய்தி தான் கைப்பற்றியே நல்ல எல்லாரும் முகமற்ற எல்லாரும் காணப்பட்டாங்க. ஆனா இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் ஆவியினாலே நடத்தப்படுவது எப்படி, நம்ம எப்படி நடக்கணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்முடைய எப்படி எப்படி ஆவியானுடைய சத்தத்தை எல்லா விஷயங்களிலும் எல்லாம் அதுக்கு இல்லை கேட்டு ஒரு மனுஷன்கிட்ட கேட்கிறத விட தன்னுடைய புருஷன்கிட்ட கேட்கிறத விட அந்த ஊழியக்காரத்தை கேட்கிறத விட ஆவியானவர்கிட்ட கேட்கிற வழக்கம் நமக்கு இருக்கிறான். அது பெரும்பாலும் சரி தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டால் அவர் உறுதியாயிட்டால் என்று பாருங்க. இந்த நாட்களிலே நம்முடைய ஆவின் அதிகாரத்தை நாம் புரிந்தவர்களாக இந்த நாட்களிலே நாம் நல்ல ஜீவனை பேசுவோம், வெற்றியை ஜெயத்தையும் பேசுவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய வித்து உங்களில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களே அவர் தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நாம் தேவனை போலவே செயல்படுகிறவர்களாக, தேவனை போலவே நாம் காண்பவர்களாக, நம்ம கைவிட்டு ஆண்டவர் கைவிட்டுவாரு. நம்ம பார்த்தா நம்ம கண்டிப்பா ஆண்டவர் பார்ப்பாரு, நம்ம நடந்தா கர்த்தர் நம்ம கூட வருவாரு. ஆனபடினாலே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதி உள்ளவர்களாக, ரூத்தை போல, ஆபிரகாமை போல, எலியாசரை போல, இப்படி ஒவ்வொருவரை போல நம்முடைய நம்பிக்கையை இனிமே அப்படி நம்ம பேசுகிற ஒரு விசுவாசியாக, ஆவிக்குரிய பிள்ளையாக இந்த நாட்டிலே நாம் காணப்படுவோமா? ஆவியால் நடத்தப்பட்டுடைய குணாதிசயங்களை குறித்தும் கவனித்தோம். ஹல்லேலூயா. உடைய கடவுளிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, இந்த வருடத்திலே கடைசி மாதத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறதற்காகவே எங்களுடைய எல்லாமைக்கு எங்களுடைய குறைவுகளுக்கு, எங்களுடைய நிந்தைகள், அவமானங்கள், சிறையிருப்புகள், எங்களுடைய கடன் பிரச்சனைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய அங்கலாய்ப்புகள், எங்களுடைய குழப்பங்கள் எதுவாக இருந்தால் அதற்கெல்லாம் நீர் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணம். எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் நாங்கள் உறுதியுள்ளவர்களாக எங்களை போல எங்கள் வாயினால் ஜீவனை, வெற்றியை, ஜெயத்தை, நல்லதையே சூழ்நிலையை பார்க்க மாட்டோம். இனிமேல் உண்மை பார்ப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது கிருபையை நாங்கள் பார்ப்போம், உமது நாமத்தை பார்ப்போம் ஐயா. அது முடியாததை முடிய வைக்கும் நாமம், இல்லாததை இல்ல இருக்கிறதை போல அழைக்கும் நாமம் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நாங்கள் பிரகாசித்த மனக்கட்டளை எங்களுடைய ஞான எழுத்துதல் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக முழுமணியை அழகாய் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமையை நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.